பொதுக்காலம் 10ஆம் வாரத்துக்குள்ளே நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவர்களாகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார் என்று சொல்லி நாங்கள் இறை வார்த்தையிலே வாசிக்க கேட்கிறோம். எங்களுடைய ஆண்டவர் இயேசு பல கிறிஸ்தவ நெறிமுறைகளை நாங்கள் எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படை அழைப்பை எங்களுக்கு தந்து சென்றிருக்கிறார். அந்த அடிப்படை அழைப்பின் முக்கிய நோக்கமாக எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அன்பை விதைக்கின்றவர்களாக, அன்பிலே எங்களுடைய வாழ்வை நாங்கள் வாழுகின்றவர்களாக, எங்களுடைய வாழ்வை நாங்கள் வாழுகின்ற பொழுதுதான் நாங்கள் இயேசுவினுடைய நெறிமுறைகளை நாங்கள் பின்பற்றி வாழ முடியும். அந்த நெறிமுறைகளுக்குள்ளே நாங்கள் நிலைத்து நிற்க முடியும் என்று இன்றைய வார்த்தைகள் கூறுகின்றது. அந்த அன்பின் நிமித்தம் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற பொழுது, கடவுளுடைய நெறிமுறைகளை நாங்கள் பின்பற்றி வாழ வேண்டும். எங்களுடைய வார்த்தைகளோடு நாங்கள் எவ்வாறு வாழுகின்றோம், எங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் எவ்வாறு மற்றவர்கள் மத்தியிலே இருக்கிறது, எவ்வளவு தூரம் நான் கடவுளுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு கொடுக்கிற கிறிஸ்தவளாக வாழுகிறேன் என்பதையும் நான் சிந்திக்க இன்றைய வார்த்தைகள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றன. பிரியமான சகோதரர்களே, ஆண்டவருடைய பேரன்பை பற்றி நாங்கள் நிறைவாக அறிந்திருக்கிறோம். கடவுளுடைய அன்பு நிலையானது, கடவுளுடைய அன்பு போற்றத்தக்கது, கடவுளுடைய அன்பு இந்த உலகம் பூராகவும் பறந்து நின்ற அன்பு. தன்னுடைய சிலுவையிலே அவர் பாடுபட்டு அந்த சிலுவை சுமையை தாங்கி அந்த சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலும் கூட இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி மன்னித்த அன்பாக எங்களுடைய ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, சீராக்கின் நூலிலே 23வது அதிகாரம் 9வது வசனத்திலே நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். ஆணையிட உன் நாவை பழக்கப்படுத்தாதே, தூய கடவுளின் பெயரை சொல்லிக் கொண்டே இராதே என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பல தடவைகளே எங்களுடைய நாவால் நாங்கள் பலருடைய அன்புறவை இழந்து விடுகிறோம். எங்களுடைய வார்த்தை பிரயோகங்களால் அன்பு செய்ய வேண்டிய இடங்களிலே நாங்கள் அன்பு செய்யாது எங்களையும் அவர்களுடைய உறவையும் நாங்கள் முறித்து விடுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய அந்த வார்த்தையை பற்றி நாங்கள் சிந்திக்கிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை வாளினும் கூர்மையானதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. அந்த வார்த்தையை நாங்களும் வாழ்ந்து அந்த வார்த்தையை எங்களுடைய நாவால் மற்றவர்களுக்கு கொடுக்கவே கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கிறோம். அந்த அழைப்பிலே நிலைத்து நிற்கவும் நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கிறோம். ஆகவே பிரியமான சகோதரர்களே, ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எங்களுடைய கூடாத வார்த்தைகளினூடாக, எங்களுடைய வார்த்தை பிரயோகங்களினூடாக, எங்களுடைய நற்செயல்களை கொடுக்காத வார்த்தை பிரயோகங்களால் நாங்கள் மற்றவர்களுடைய வாழ்வை கெடுத்து விடுகிறவர்களாக, மற்றவர்களுடைய வாழ்விலே நாங்கள் தீயவற்றை விதைக்கின்றவர்களாக நாங்கள் மாறுகின்ற பொழுது கிறிஸ்தவ புண்ணியங்களுக்கு எதிராக நாங்கள் மாறுகிறோம், கிறிஸ்துவுக்கு எதிராகவும் நாங்கள் செயற்படுகிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் ஆணையிட, அந்த ஆணையிலே நாங்கள் கடவுளின் ஆணையை நிறைவேற்றுகின்ற கருவிகளாக நாங்கள் மாற வேண்டும். நாங்கள் ஆணையிடுகிறவர்களாக அல்ல, மாறாக ஆணையிடுகின்ற கடவுளினுடைய வார்த்தையை, கடவுளுடைய செயலை நாங்கள் நிறைவேற்றுகின்ற கருவிகளாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, கடவுளுடைய ஆணை என்று நாங்கள் பார்க்கிற பொழுது அவருடைய ஒரே ஒரு ஆணை என்னவென்று சொல்லி நாங்கள் பார்க்கிற பொழுது, அன்பு செய்து வாழுங்கள், அன்பை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழுங்கள் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இயேசு ஆணையிடுகிறார். அந்த ஆணையை நிறைவேற்றுகின்ற கருவிகளாக நாங்கள் வாழ வேண்டும். அந்த ஆணையிலே நாங்களும் வாழ்ந்து அந்த ஆணை, அன்பு என்கின்ற அந்த ஆணையை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து வாழுகிறவர்களாகவும் நாங்கள் வாழுகின்ற பொழுதுதான் உண்மையான கிறிஸ்தவ பண்பிலே நாங்கள் வாழுகிறோம் என்பது புலப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டவரினுடைய அந்த வார்த்தை எங்களுக்குள்ளே விதைக்கப்படுகிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, ஆண்டவருடைய இறை வார்த்தை எங்களிலே செயலாற்றுகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வார்த்தை பிரயோகங்கள் மற்றவர்களோடு மதிப்பு நிறைந்ததாகவும் மன்னிப்பு நிறைந்ததாகவும் அன்பை ஏற்படுத்துவதாகவுமே அமைந்துவிடும். ஆகவே நாங்கள் முதலிலே இறை வார்த்தையை அன்பு செய்வோம்,
ஆண்டவரை அன்பு செய்வோம். ஆண்டவரின் அன்பின் கருவிகளாக மாறுவோம். மற்றவர்களை புண்படுத்தாத வார்த்தைகளை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பேச பழகுவோம். இவ்வாறு நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாங்கள் வாழுகிற பொழுது நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக மாறுகிறோம். இயேசுவின் வார்த்தையை கேட்டு அதன்படி செயற்படுகின்ற அவருடைய சீடர்களாக நாங்கள் மாறுவோம். இந்த பெரிய அழைப்பை, இந்த உன்னதமான கொடையை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பெற்றுக்கொள்ள நாளாந்தம் முயற்சி செய்வோம். ஆண்டவருடைய அன்பையும் அவர் தருகின்ற அந்த அன்பின் ஆணையையும் தொடர்ந்தும் எங்களுடைய சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து வாழ ஆண்டவரின் அருள் வேண்டி மன்றாடுவோம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.